காட்டுக்கு நடுவுல இருந்து ரொம்ப சத்தமா அலறல் சத்தம் கேக்குது. அதே காட்டுல இருந்து ஓநாய் கத்துற சத்தமும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல இடி மின்னலோட மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. சுலோச்சனா தான் மடியில இருந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு அவங்களோட பெட்ரூமை விட்டு வெளியே வந்து ஹாலுக்குள்ள போறாங்க. அப்புறம் இன்னொரு ரூமோட கதவை தட்டுறாங்க. என்னங்க, தயவு செய்து நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. இந்த நடு ராத்திரில பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கறது சரி கிடையாது. ஏதாவது காட்டு விலங்கு வந்து அவனை இழுத்துட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? உயிரே போயிடுமே. சுலோச்சனா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு மட்டும் நம்ம அவனை தண்டிக்கலன்னா இதுவே நாளைக்கு அவனோட வாழ்க்கைக்கே எதிரி ஆயிடும். அவன் அப்படியே கத்திக்கிட்டு இருக்கட்டும், சீக்கிரமா எல்லாமே சரியா போயிடும். சுலோச்சனா கிட்ட இப்படி சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் ஸ்டடி ரூம்ல தான் கையில வச்சிருந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப சுலோச்சனா கதவு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மின்னல் ரொம்ப அதிகமா மழையும் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால அந்த காடே மூழ்கிற நிலைமையில இருக்கு. தயவு செய்து மன்னிச்சிடுங்க. என்னோட புள்ள இறந்து போயிட்டு இருந்தா என்னால பார்க்க முடியாது. நான் இப்பவே என் புள்ளைய கூட்டிட்டு வரதுக்கு போறேன். அட, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு மட்டும் என்ன அவன் மேல அக்கறையே இல்லையா? சுலோச்சனா, சுலோச்சனா, எங்க போயிட்ட? இப்படி சுலோச்சனாங்கிற பேரை சொல்லிக்கிட்டே பெட்ரூமுக்கு வந்து பாக்குறாரு. அங்க குழந்தை தூங்கிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு மின்னல் அடிக்கிற சத்தம் கேக்குது. உடனே அவர் ஜன்னலுக்கு பக்கத்துல போய் ஜன்னல் வழியா பாக்குறாரு. அப்போ வெளியில ரொம்ப அதிகமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் அவங்க இருக்கிற அந்த வீட்டோட கதவும் திறந்திருக்கு. சுலோச்சனா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவரும் ஒரு குடையை எடுத்துக்கிட்டு அந்த மலையில நடக்க ஆரம்பிக்கிறாரு. இல்ல, சீக்கிரம் வாங்க. சுலோச்சனா கத்துற சத்தம் கேட்டு குடையை போட்டுட்டு சுலோச்சனா நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. சுலோச்சனா கிட்ட போன உடனே அங்க ஒரு கயிறு இருக்கிறத பாக்குறாரு. விலங்குகள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக அங்க அமைக்கப்பட்ட வேலியும் கூட உடைஞ்சிருந்தது. தப்பிச்சு போயிட்டானோ என்னவோ. அது எப்படிங்க அவ்வளவு நம்பிக்கை அவன் எங்கேயாவது போயிருப்பான்னு சொல்ல முடியுது? என்ன ஆச்சோ என்னமோ. ஏய், அவன் ஒரு பேய். அவன் போய் எந்த கடைக்கு தூக்கிட்டு போயிருக்க போகுது? என்ன ஏன் இப்படி ஒரு மிருகம் மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்க? என்னை விட்டுரு, இல்ல நான் உன்னை கொன்னுருவேன். என்னை விடு, இல்ல நான் உன்னை கொன்னுருவேன். ஆஹா, அப்படியா? நானே ஒரு வேட்டைக்காரன், உனக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், போ போ. அந்த வேட்டைக்காரர் அப்படி சொல்லிட்டு அந்த பையனை ஒரு மரத்துல கட்டி போடுறாரு. அப்புறம் ஏகம் பண்றதுக்காக எல்லாத்தையுமே அவர் தயார் பண்றாரு. அந்த காட்டுக்கு நடுவுல ரொம்ப சத்தமா மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்துல நிறைய மண்டை ஓடுகள் இருக்கு. காட்டுக்கு நடுவுல இருக்கிற இந்த இடம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த வேட்டைக்காரர் அங்க மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அங்க எரிஞ்சிட்டு இருக்கிற சுத்தி மண்டை ஓடுகளை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த பையன் அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு ஒரு 11 வயசு இருக்கும். அவ்வளோ மோசமான வேட்டைக்காரனை பார்த்தும் கூட அந்த பையனோட கண்ணில் துளி கூட பயம் இல்லை. அந்த வேட்டைக்காரன் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமா இருந்தான். இருந்தாலும் அந்த வேட்டைக்காரன் என்ன பண்ணாலும் அந்த பையன் சரி சாய்க்கவே இல்லை. அப்புறம் அந்த வேட்டைக்காரனோட மூஞ்சிலே அவன் காரி துப்பிடுறான். டேய், உனக்கு என்ன பைத்தியமா? என்னை பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? கூடி சீக்கிரம் பயந்து தெரிச்சு ஓட போறடா. நீ பயந்து ஓடலன்னு வெயி, நான் வேட்டைக்காரனே கிடையாதுடா. நான் இன்னைக்கு சிங்கத்தை பலி கொடுக்கறதா தான் இருந்தேன். ஆனா நான் உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன். நான் இப்போ உன்னை பலி கொடுக்க போறேன். நீ வேட்டைக்காரன் இல்ல, நீ ஒரு திருடன். ஏய், ஒழுங்கா பேசு. நான் திருடன் இல்ல, நான் ஒரு வேட்டைக்காரன். ஒரு வேட்டைக்காரன் அப்படிங்கிறவன் ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு குழந்தைய தனியா கூட்டிட்டு வந்து அவனை இப்படி மறைச்சு வைப்பாங்களா? அந்த பையனோட பேரு எக்ஷி. அந்த எக்ஷியோட பேச்சை கேட்டு அங்க கீழே கடந்த ஒரு வாளை எடுத்து அந்த வேட்டைக்காரன் ஓங்குறான். அப்புறம் ஒரே வீட்டுல அந்த பையனோட கயிறை அப்படியே அறுத்து விட்டுறாரு. அப்புறம் வேட்டைக்காரன் சொல்றான், நீ ஒன்னும் சாதாரண குழந்தை இல்ல. நீ பாக்குறதுக்கு என்ன மாதிரி ஒரு பிசாசு மாதிரியே இருக்க. போ, இங்க இருந்து போ. உன்னால முடிஞ்ச வரைக்கும் இங்க இருந்து ஓடிடு. ஏன்னா இந்த வேட்டைக்காரன் எப்படி வேட்டையாடுறதுன்னு உனக்கு இப்ப காமிக்க போறான். இங்க இருந்து ஓடு. அந்த வேட்டைக்காரன் அப்படி கத்தின உடனே எக்ஷி அந்த வேட்டைக்காரனை தள்ளி விட்டுறான். அந்த வேட்டைக்காரனோட வால் கீழே விழுந்துருது. அதை எடுத்துக்கிட்டு எக்ஷி அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சான். அந்த வேட்டைக்காரன் அங்கிருந்து அக்னி குண்டத்துல விழுந்துட்டான். அதுல அவனோட முகம் பாதி கருகிடுச்சு. அப்புறம் அந்த வேட்டைக்காரனோட கத்துற சத்தம் அந்த காடு முழுவதும் எதிரொலிச்சது. இடியும் மின்னலும் அதிகமா இருக்கிற அந்த சமயத்துல அந்த அடர்ந்த காட்டுக்கு மத்தியில அந்த வேட்டைக்காரன் நெருப்புல இருந்து எந்திரிச்சு கையில ஒரு வில்லும் அம்பும் எடுத்துக்கிட்டு எக்ஷனை தேடி எரிஞ்ச முகத்தோட வெளியே வராரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த வேட்டைக்காரன் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு எக்ஷனை பார்த்து சரியா குறி வச்சு
ஒரு அம்பை எக்ஷன் நோக்கி விட்டுறான். அது நேரா போய் அவன் மேலேயே விழுது. ஆனா எக்ஷன் எப்படியோ தன்னைத்தானே காப்பாத்திக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சான். அப்புறம் அந்த வேட்டைக்காரனோட பார்வையில இருந்து மறைஞ்சிட்டான். இப்படி எக்ஷன் காணாம போனதால அந்த வேட்டைக்காரன் அந்த இருட்டுல அங்கேயும் இங்கேயும் எல்லா அம்பையும் விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அடிச்சிட்டு இருக்கிற அந்த மின்னல் வெளிச்சத்துல அந்த வேட்டைக்காரன் எதையோ பார்த்துடுறான். அப்புறம் மறுபடியும் மின்னல் வர வரைக்கும் அந்த இடத்தையே கவனமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த தடவை மின்னல் வந்த உடனே அந்த வெளிச்சத்துல வேட்டைக்காரன் பார்க்கறான். எக்ஷன் அங்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த வேட்டைக்காரன் எக்ஷனை பார்க்கல, எக்ஷனோட ஷூ மட்டும் தான் பார்த்தான். அதனால அவன் வில்லையும் அம்பையும் அதே இடத்துல விட்டுட்டு இடுப்புல இருந்த கத்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு எக்ஷனை நோக்கி நடந்து போறான். அந்த வேட்டைக்காரன் அங்க போய் பார்த்தா எக்ஷனோட ஷூ மட்டும் தனியா இருக்கு. அந்த பிசாசு என்ன ஏமாத்திட்டான். அந்த வேட்டைக்காரன் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது எக்ஷன் அந்த வேட்டைக்காரனோட நெஞ்சிலேயே கத்தி இறக்கிடுறான். அப்புறம் தன்னை குத்தின எக்ஷனோட கையை பிடிச்சுக்கிட்டு அந்த வேட்டைக்காரன் சொல்றான், நீ என்னை விட ஒரு பெரிய பிசாசா மாறிட்ட. நான் பிசாசு இல்ல, நான் ஒரு வேட்டைக்காரன். நான் வேட்டைக்காரன். அந்த வேட்டைக்காரனோட கத்தியிலேயே எக்ஷன் அந்த வேட்டைக்காரனை கொன்னுட்டான். அந்த வேட்டைக்காரன் இறந்த உடனே எக்ஷனோட உடல் மொழி அப்படியே மாற ஆரம்பிக்குது. ஒரு பிசாசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே மிருகம் மாதிரி முகந்து பார்க்கறான். அப்ப அந்த இடத்துல அவனுக்கு அவன் அப்பாவோட குரல் கேட்குது. எக்ஷன், எக்ஷன் எங்க இருக்க? எக்ஷன். தான் அப்பா தன் நோக்கி வரதை பார்த்து எக்ஷன் உடனே அந்த வேட்டைக்காரனோட உடலை அந்த காட்டுக்குள்ள மறைக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் கையில இருக்கிற அந்த கத்தியோட ஒரு புதருக்குள்ள போய் அந்த வேட்டைக்காரனோட பாடியை வச்சுட்டு தான் அப்பாவோட குரல் வந்த பக்கமா பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் போகும்போது கத்தியை மறைச்சிக்கிறான். அவன் அவனோட அப்பாவை பார்த்துடுறான். தம்பி, எங்கப்பா போயிருந்த? உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு பயந்தே போயிட்டோம். நீங்களாப்பா என்ன பார்த்து கவலைப்பட்டீங்க? ஏன்பா நான் வருத்தப்பட மாட்டேனா? நான் உன் அப்பா. உன்னை நினைச்சு எனக்கு கவலையே தான் இருக்கு. நீ ஏதாவது தப்பு பண்ணா மட்டும் எனக்கு உன் மேல ரொம்ப அதிகமாக கோவம் வருது. இங்க பாருப்பா, அது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான். எக்ஷன், உன் கையில ரத்தமா இருக்கு பாருப்பா. காயம் ஏற்பட்டுருச்சா? காயமா? ஆமாப்பா, காயம்தான். என்ன ஒரு வேட்டைக்காரன் கொல்லணும்னு நினைச்சான். நான் அந்த வேட்டைக்காரனை கொன்னுட்டேன். அவனோட ரத்தம் தான் இது. அவனோட பாடியை நான் இந்த புதருக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கேன். எக்ஷன் இப்படி சொன்னதை கேட்டு எக்ஷனோட அப்பா எக்ஷனை ஓங்கி அடிச்சிடுறாரு. அப்புறம் எக்ஷனை தொடர்ந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் எக்ஷனோட கன்னத்துல ஓங்கி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பா தொடர்ந்து திட்டிக்கிட்டே அடிச்சுட்டே இருக்கிறத பார்த்து எக்ஷனுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. அடிச்சுக்கிட்டே அவங்க அப்பா சொல்றாரு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஒரு நாள் இப்படிதான் வந்து நிப்பன்னு. அந்த வேட்டைக்காரன் எதுக்கு உன்னை கொல்ல போறான்? நீ இந்த மாதிரியான ஒரு செயலை செய்வன்னு நான் கண்டிப்பா எதிர்பார்த்தேன். நீ அவனை எதுக்கு கொன்ன? நான் அவனை மட்டும் இல்லைங்கப்பா, நான் உங்களை கூட கொல்லுவேன். உங்க காலம் முடிஞ்சிருச்சு. நீங்க செத்து போயிருங்க அப்பா. குட் பை. எக்ஷன் பண்ண இந்த கொடூரமான காரியத்தை பார்த்து அந்த காடே அதிர்ந்து போயிருக்கும். எக்ஷன் தான் அப்பாவோட நெஞ்சு மேல உட்காந்துக்கிட்டு தொடர்ந்து தான் அப்பாவோட நெஞ்சில குத்திக்கிட்டே இருந்தான். எக்ஷன் ஒரு பிசாசா மாறிட்டான். அப்ப திடீர்னு அந்த காட்டுல ஒரு புதருக்கு பின்னாடி இருந்து இன்னொருத்தர் கத்துற சத்தம் கேக்குது. அந்த சத்தம் யாரோடதுன்னு பார்த்தா எக்ஷனோட அம்மாவோட சத்தம். அவங்க அங்கதான் ஒரு புதருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. தான் மகன் தான் கணவர் கொள்றத பார்த்து அதிர்ச்சியாகி நின்னாங்க. அதை பார்த்து அவங்க தொடர்ந்து சத்தமா கத்திக்கிட்டே இருந்தாங்க. தான் அப்பாவை கொண்டு முடிச்சதும் அதே ரத்தக்கரை படிஞ்ச கத்தி எடுத்துக்கிட்டு தான் அம்மாவை நோக்கி வேகமா வரான். அந்த எக்ஷன் அவங்களையும் கொண்டுடுவானா? நிஜமாவே அந்த எக்ஷன் யாரு? இவங்களோட வயிற்றுல தான் அவன் பிறந்திருந்தானா? இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கூடிய சீக்கிரம் இதோட நெக்ஸ்ட் பார்ட்டை அப்லோட் பண்றோம். பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.